ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூலியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யாலி மோயாவ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே, அம்மா எதுக்கும் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், ஏற்கனவே எனக்கு எதுவும் பிடிக்கலன்னு அன்னைக்கு கோவமா கத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு வேலைக்கு அசைன் ஆயிருக்காமே அப்படின்னு கேட்க மோயாவை பாக்குறான். அவளை பார்த்து சிரிச்சுட்டே, இது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடக்க கூடாது, யார் கண்ணிலையும் படாம வெளியே போங்க, குடும்ப பேரை மீட்டு தரணும்னு யார் சொன்னது அப்படின்னு மோயாவ் கேட்க, நான் தான் சொன்னேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு யாலி அவனுக்கு டீ கொடுத்துட்டு இருக்கா. மோயாவும் அதை பார்த்து சிரிச்சுட்டே குடிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நம்ம யாலி வேகமா பாக்ஸ்ல டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அந்த அண்ணி இருக்காங்கல்ல அவங்களுக்கு குடுக்கலான்னு வர உள்ள ஆள் இல்ல. பார்த்தா அவங்க அண்ணி ஒரு பல்லக்குல ஏறி வெளியே போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பையன் வெளியே இருந்துட்டு அம்மாவை தடுக்கவும் முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கான். அங்க வர யாழி, என்னடா ஆச்சு, அம்மா டெய்லி எங்க போறாங்கன்னு கேட்க, அது எனக்கு தெரியாத ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலி, நம்ம எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஷேர் பண்ணிக்கணும்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா, பிரச்சனை இருந்தா நமக்குள்ள தாண்டா தீர்த்துக்கணும்னு சொல்ல, வாங்க உங்கள்ட்ட நான் சொல்றேன் அப்படின்னு குட்டி பையன் கூட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா இங்க நேரா இன்னொரு பக்கம் இந்த அண்ணி இருக்கால, ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு அங்க இருக்க ஒரு வேலைக்காரி லேடி அந்த அண்ணிய கூட்டு போயிட்டு இருக்கா. அதே இடத்துக்கு யாருக்கும் தெரியாம யாழி குட்டி பையன் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போய் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாமியார் ஒருத்தன் இருக்கான். அவன் நம்ம மோயாவோட அண்ணனை, அதாவது இவங்க ஹஸ்பண்ட உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்கள்ட்ட கொடூரமா காசெல்லாம் புடுங்குவான் போல. சாமியார் பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்க, என்னடா இது அப்படின்னு யாழி கேக்குறா. இந்த சாமியார் சொல்றதை கேட்டு எங்க அம்மா டெய்லி வந்து அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கணும்னு சொல்ல, மணிக்கணக்கா உட்காந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. சமைக்காத சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்ல, வெறும் பச்சை காய்கறியை மட்டும் சாப்பிட்டுட்டு ரத்தத்துல குளியெல்லாம் போடுறாங்க. அவங்க ரத்தத்தை எடுத்து அதுல எங்க அப்பாக்கு லெட்டர் எல்லாம் எழுதுறாங்க. இப்பெல்லாம் பண்ணா மாசம் ஒரு தடவையாவது எங்க அப்பாவை சின்னதா பாக்கலான்னு இந்த சாமியார் சொல்லி கொடுத்திருக்கான். எங்க அம்மா பாவம் 48 நாள் விரதம் இருந்து மறுபடியும் இங்க வந்திருக்காங்க. அவங்கள பாக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பா இறந்து போனதுல இருந்து அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். கரெக்டா அங்க உள்ள அண்ணி கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்கும் போது தண்ணியில எதையோ கலந்து அதுல நெருப்பெல்லாம் வர பத்த வச்சு சாமியார் இத குடி அப்படின்னு கொடுக்குறான். அந்த லேடியும் அண்ணியும் குடிச்சிடுறா. அதுல ஏதோ போதை மருந்து இருக்கும் போல. அது குடிச்சதும் அவளுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அந்த நேரம் பார்த்து வேலைக்கார பொண்ணு போய் அங்க இருக்கிற ஒரு பேப்பர் ஒண்ணு ஓபன் பண்ண, அதுக்குள்ள போட்டோ இருக்கு. இவங்க அண்ணியோட ஹஸ்பண்டோட போட்டோ தான், மோயாவோட அண்ணா போட்டோ. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இருக்கிற போதையில உண்மையாவே ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. நான் பாத்துட்டேன், அவரை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு தலை வலிக்குது, ரொம்ப வலிக்குதுன்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் யாழையும் குட்டி பையனும் வெளியே இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செகண்ட் எங்க அம்மாவுக்கு ஒரு மாகையை கொடுக்கறதுக்காக 48 நாள் ஒவ்வொரு மாசமும் எங்க அம்மாவை இந்த ஆளு கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அம்மா ஹார்ட் பிரேக் ஆயிருக்காங்க. பல தடவை அவங்க உயிரையே எடுத்துக்கிறதுக்கு அவங்களே ட்ரை பண்ணாங்க. அதனால அவங்களை என்னால தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யாழி பாக்குறா, இங்க பாடுறா தம்பி, உங்க அம்மா ஒரு கெட்ட கனவுல இருக்காங்க, அதுவும் 8 வருஷமா. அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த அண்ணிய பாக்கிறதுக்கு யாழி நேரா கிளம்புறா. இத பத்தி கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்ல, அதுல அந்த சாமியார பத்தி போட்டிருக்கு. இந்த சாமியார் ஒரு சரியான பொறுக்கி, புறம்போக்கு. அந்த ஊர்ல எக்கச்சக்கமான ஆளுங்களை கண்டபடி மந்திரம் பண்றேன்னு ஏமாத்திட்டு அங்க இருக்க ஊர்க்காரங்கெல்லாம் துரத்துனதால கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் தூக்கிட்டு இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அவர்கிட்ட என்னோட பேரை மட்டும் தான் சொன்னேன், என் புருஷன் கதையில இருந்து எல்லாத்தையும் அவரே சொன்னாருன்னு அண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு காரணம் உங்க கூட இருக்கிற வேலைக்கார லேடி, அவதான் அந்த சாமியார் கிட்ட பெரிய லெவல்ல காசு வாங்கிட்டு உங்களை பத்தி எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு உங்களுக்கு கூட்டு போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்க காசு கொடுக்க கொடுக்க அதுல இருந்து ஷேர் அவ வாங்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு முறையும் நீங்க காசு கொடுக்க கொடுக்க அதுல ஒரு பெரிய ஷேர் அவளுக்கும் தான் போயிட்டு இருக்கு. அண்ணி உங்களுக்கு இப்பயாவது புரியுதா? நம்மளால யாரையும் வந்து மறுபடியும் இறந்து போனவங்களை பார்க்க முடியாது. இது எல்லாம் ஏமாத்த வேலை. ஏன் உங்க மனசுலயே ஒரு ஓரமா அது ஏமாத்த வேலைன்னு தெரியாது, அதை நம்பிதானே நீங்களும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு, இல்லம்மா என் புருஷனை மறுபடியும் பார்க்கணும் போல தோணுது, அட்லீஸ்ட் அது ஒரு ஏமாத்து வேலையா இருந்தாலும், அட்லீஸ்ட் ஒரு கனவா இருந்தாலும் எனக்கு மறுபடியும் அவரை பார்க்கணும் போல தோணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழ ஆரம்பிக்க, அழுதுருங்க, எவ்வளவு முடியுமோ அழுதுருங்க, எனக்கும் என் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தோண்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அண்ணியை கட்டி பிடிச்சிட்டு யாழையும் ஒரு பக்கம் பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறா. அவங்க இந்த நிலைமையில இருந்து நான் வெளியே வந்துருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டு இருக்காங்க. இங்க ஆபீஸ்க்கு முதல் நாள் ஜாயின் பண்றதுக்காக மோயாவ் கிளம்பி போறான். அங்க போனா அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம், இங்க பாருங்க, நீங்க என்ன ஏதாவது வந்து லெட்டர் வச்சிருக்கீங்களா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காட்டுங்கன்னு திமிருத்தனமா மோயாவ் கிட்ட பேசுறாங்க. அவன் குடும்பம் இப்ப ஃபால் ஆயிடுச்சுல்ல, அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. மோயா உடனே ராஜ உத்தரவு கையில இருக்கு, அதை ஓபன் பண்ணி காட்டணுமான்னு கேட்க, இல்ல பரவாயில்ல உள்ள வாங்கன்னு சொல்ல, இப்ப என்னோட வீல் சேரை தூக்கிட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு யார் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களையே தூக்கிட்டு போக வைக்கிறான் மோயாவ். அந்த ஆளும் வேற வழியே இல்லாம தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து மோயாவுக்கு ஹாய் வணக்கம் சொல்றதுக்காக இன்னும் சில பேர் இந்த ஊர்ல முக்கியமான ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த பதவிக்கு அடுத்து இருக்கவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க.
அவங்க எல்லாம் சில பேர் திமிர்த்தனமா பேச ஆரம்பிக்க மோயாவை பாக்குறான். இன்னில இருந்து நீங்க என்ன சார்னு சொல்லி கூப்பிடணும், அது உங்களுக்கு புரியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே சார், நான் உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார். நான் மட்டும் இல்ல சார், உங்களால நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, 37 உயிர் எங்க இனத்துல இருந்தே அநியாயமா காரணமே இல்லாம போச்சு. அந்த 37 உயிரும் உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்குது சார்னு சொல்லிட்டு நக்கலா இருந்தாலும் பேச ஆரம்பிக்கிறான். மோயாவை பாக்குறான். உங்க வணக்கத்தை மட்டும் இல்ல, அந்த 37 பேர் வணக்கம் இருக்குல்ல, அதையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க மோயாவை மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அண்ணி உங்களை பாக்கணும்னு வெயிட் பண்றாங்கன்னு வேலைக்கார பையன் கூப்பிடுறான். நேரா மோயாவை அங்க போயிட்டு இருக்கான். அண்ணி கதறி அழுதுட்டு இருக்கா. ஒரு முட்டாள்தனமான வேலை செஞ்சு நான் இத்தனை நாள் பைத்தியக்காரத்தனமா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. இல்ல நீ அண்ணா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் உங்களை கவனிச்சிருந்திருக்கணும், குட்டி பையனே நல்லபடியா பாத்துருந்துருக்கணும், நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன்னு சொல்ல, இல்லப்பா இங்க எல்லார விட நீ அதிகமா கஷ்டப்பட்ட, அது எனக்கு தெரியும். ஆனா நல்ல வேலை இங்க யாழி வந்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிட்டா அப்படின்னு சொல்ல, யாழியா அப்படின்னு மோயா கேட்டுட்டு இருக்கான். ஆமா, இந்த பைத்தியக்காரத்தனத்துல இருந்து வெளியே வரணும்னு எனக்கு தோணுனதுக்கு காரணமே யாழிதான். ரொம்ப நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்க, நல்லபடியா அவளை பாத்துக்கோப்பா, என் சார்பா அவளுக்கு தேங்க்ஸும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி எங்க இருந்து கிளம்புறாங்க. மோயா பாத்துட்டு இருக்கான். எங்க என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்க, அவளான்னு சொல்லிட்டு வேலைக்கார பையன் பாத்துட்டு இருக்கான். மேனேஜர் பாக்குறாரு. ஐயோ அவங்களா அப்படின்னு யோசிக்கிறான். இந்த தடவை எங்க போனாலும் அப்படின்னு மோயாவை மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா யாழி நேரா குட்டி பையனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க இருக்கலாம் சண்டை போட்டாங்கல்ல, அந்த பசங்க அத்தனை பேரையும் நிக்க வச்சு எல்லாரையும் குட்டி பையன் கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறா. அவங்களும் மன்னிப்பு கேக்குறாங்க. பக்கத்துல இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் சாதாரண குடும்பத்து பேரண்ட்ஸ் போல, அவங்க எல்லாம் பயந்து போயிட்டு இருக்காங்க. யாழி நேரா குட்டி பையனை கூட்டு வந்துட்டு உனக்கு ஓகே வாடா அப்படின்னு கேட்க, அவங்க எல்லாம் உண்மையாவே கேட்கல, சும்மா பேருக்கு தான் கேட்டாங்க ஆன்டின்னு சொல்லிட்டு குட்டி பையன் சொல்லிருக்கான். பேருக்கு கேட்டா என்ன, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தல பயந்து போய் நின்னாங்க. நீ சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்க, பொண்ணு இந்த மாதிரி பல்லு மேல நாக்கு போட்டு பேசுற அந்த உரிமையை நீ அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம இப்ப யாரு உன் சித்தப்பா ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாரு, எத்தனை ரவுடிங்களை ஜெயில அடைச்சு வச்சிருக்காரு, அதை சொல்லி மிரட்டுறான்னு சொல்ல, அப்ப நம்ம அதிகாரத்தை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடாத ஆன்டின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஆனா என்னடா ஆனா ஆயிட்டு போகுது, அவங்க திவனை காட்டும் போது நீ உன் பவரை கொஞ்சமாவது காட்டிதானே ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்மளும் சாதாரண குடிமக்கள் தான், ஏன் நமக்கு யாராவது பாவம் பண்ணா அவங்கள ஜெயில போடக்கூடாதா என்ன, அதான் உனக்கு அங்கிள் இருக்காரு, நான் இருக்கேன், நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்க. குட்டி பையன் திரும்பி பாக்குறான். ஐயா அங்கிள் வண்டி வருதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். மோயா உள்ள இருந்து எட்டி பாக்குறான். யாழிய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். உள்ள வண்டியில ஏறுன்னு 3 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. எங்க போனீங்க அப்படின்னு மோயா கேட்க ஆரம்பிக்க, அது சித்தப்பா நீங்க சித்தி தான் என்ன கூட்டிட்டு போனாங்க, அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் என்கிட்ட சண்டை போட்டவங்களெல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு சொல்ல, இப்ப நீ ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு மோயா கேக்குறான். ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, உன்னை வேற ஏதாவது யூனிவர்சிட்டிக்கு மாத்தி விடுறேன், அங்க போய் படின்னு சொல்ல, இல்ல சித்தப்பா இப்ப எனக்கு யார பார்த்தும் பயம் கிடையாது, நான் இங்கே படிக்கிறேன்னு தைரியமா அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். மோயா ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு வாயில சூப் எடுத்து வைக்க, வாய் சுற்றுது. என்னங்க ஆச்சு அப்படின்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. இவர் ஓவரா வேலை பார்த்து இவர் உடம்புல பயங்கரமா ஹீட் ஏறிடுச்சு, வாய் ஃபுல்லா புண்ணா வந்துருச்சு மேடம்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். வாயை மூடு மோயா திட்டிட்டு இருக்கான். என்கிட்ட மருந்து இருக்கு, எங்க மலையில அடிக்கடி பாடியில சூடு ஏறிடும், எங்களால மருந்தெல்லாம் வாங்க முடியாதுல்ல, சோ நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுவோம், உங்களுக்கு போட்டு விட்டுறேன்னு சொல்ல, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மோயா சொல்றான். சிக்னல் குடுக்குறா யாழி. வேலைக்கார பையன் டக்குன்னு அவன் சேர திருப்பி இந்த பக்கம் மருந்து போடுறதுக்கு வாகா வச்சு விட, யாழி பக்கத்துல போறா. காட்டுங்க வாயை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இறுக்கமா மோயா வாயை மூடிட்டு இருக்கான். இப்படி இருந்தா எப்படி வாயை திறங்கன்னு சொல்லிட்டு அவ கெஞ்சி கேட்க, மோயாவும் போனா போதுன்னு வாயை ஓபன் பண்ணி காட்டுறான். வேலைக்காரங்க எல்லாம் இப்பதான் ஹாப்பியா இருக்காங்க. யாழி பாத்துட்டு இருக்கா. சன்னையே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எப்படி வாயில புண்ணெல்லாம் வராம இருக்கும், இனிமே நல்லா சத்தா சாப்பிடணும், அடிக்கடி வெயில் எல்லாம் போகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு யாழி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே ஓகே அப்படின்னு மறுபடியும் சாப்பிடுறதுக்கு மோயா உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா அங்க பக்கத்துல யாழி கிட்ட, என் அண்ணி உனக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்ல, உங்க அண்ணி சொல்லிட்டாங்க, நீங்க எப்ப சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, மோயா திருன்னு முழிக்கிறான். இல்ல பரவாயில்ல, சும்மா சொன்னேன், உங்க நீ எனக்கு அண்ணி மாதிரி, உங்க அண்ணன் பையன் என் வீட்டு புள்ள மாதிரி, அவங்களுக்குலாம் நீங்க ஒன்னும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்லன்னு சொல்ல, மோயா சிரிச்சுட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறான். வேலைக்காரங்க எல்லாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. யாழி அப்ப பக்கத்துல போயிட்டு, என்னங்க நான் ஒண்ணு சொல்லவா, நான் உங்க காலை சரி பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணவா, என் சீனியர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் கால்ல கூட அடிபட்டுருச்சு, இப்ப நான் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன், உங்க கால்ல இன்னும் கூட வலி எல்லாம் இருக்குல்ல, அப்ப இன்னும் அதுக்கு சொரணை இருக்குன்னு அர்த்தம், அதை வச்சு நம்ம கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்னு சொல்ல, குட்டி பையன் நான் இங்க கிளம்புறேன், எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு கிளம்புறான். வேலைக்காரங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. ஏன் ஓடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம மோயாவோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, ஏன்னா இப்ப பாஸ் கோவப்பட போறாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கான். யாழி அதெல்லாம் கண்டுக்காம, அதான் என் சீனியர் சொன்னேன்ல, ரொம்ப நாளா நோண்டிட்டே இருந்தாரு, நான் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சேன், டாக்டரை விட என் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு அவரே சொன்னாரு, இப்ப கூட என்னைக்கெல்லாம் மழை வர மாதிரி கிளைமேட் இருக்கோ அன்னைக்கு உங்க கால் வலிக்குது இல்லன்னு யாழி கேக்குறா.
இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம், இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு மோயாவ் டாபிக்க மாத்திடுறான். யாழியால எதுவும் பண்ண முடியல. இங்க யாழி நேரா மறுபடியும் அவளோட கடைக்கு கிளம்பி போறா. அப்ப அந்த அங்கிள் ஒருத்தர் இருக்காருல, சீனியர், எல்லார்கிட்டயும் பயங்கரமா வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கும் நம்ம கடைக்கு நிறைய லாபம் வந்திருக்குன்னு யாழி கிட்ட வேலைக்கார பொண்ணு சொல்ல, இந்த அங்கிள் எவ்வளவு தெரியுமா புலி கணக்குல இந்த மாதிரி மெமரி பவர் எல்லாம் ஒரு அசால்ட், 4 கடைய பாத்துக்கிறதுங்கிறது அவருக்கு சும்மா சின்ன பிள்ளைங்க கேம் மாதிரி அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா இவங்க கடையை பாத்துட்டு இருக்கும் போதே யாழியோட அங்கிள், அதாவது அவங்க அப்பா ஃபேமிலில இருக்க அங்கிள் ஒருத்தர் யாழி காப்பாத்துமான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. யாழி வேகமா அவங்க ஒளிய வச்சுட்டு இந்த பக்கமா போனாங்க ஓடுனவங்க அப்படின்னு சொல்ல துரத்திட்டே இந்த ஆள் பாட்டுக்கு ஓடி போயிட்டு இருக்கான். யாழி அங்கிளை பாக்குறா. அங்கிள் என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு கடைக்குள்ள ஓடி வந்தீங்கன்னு கேட்க, இப்ப ஓடி வந்தால அவரோட பொண்ணாடி அடிக்கடி என் கடைக்கு வருவா, நிறைய காசு செலவு பண்ணுவா, அதனால இந்த லேடி மேல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை காட்டினங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு போய் இந்த ஆளு எனக்கும் இந்த லேடிக்கும் நடுவுல தப்பான தொடர்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாமா. அதனாலதான் ரூமர்ஸ் பரவ ஆரம்பிக்க அதை தடுக்கிறதுக்காக என்ன அடிக்கிறதுக்கு வரான் முட்டா பையன் சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்கிள், உங்களுக்கும் இந்த லேடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதா அப்படின்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. சிச்சா, என்ன பேசிட்டு இருக்க, நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டா, அவளே ஒரு வேலையும் பக்கத்துல வந்தா கூட நான் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எனக்கு ஒரு தராதரம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாழி பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள் வீட்டுக்கு என்னால போக முடியாது, உன் வீட்டுல வந்தா தங்கிக்கணும்னு அங்கிள் சொல்ல, ஏன் வீட்டுல யான் யாழி கேக்குறா. பிரின்ஸ் சிங், அதாவது உன் புருஷன் மோயாப், அவரோட வீடை விட பாதுகாப்பான வீடு எனக்கு எங்க கிடைக்கும், வேற யாருக்கும் என்னால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுமான்னு அவரு சொல்றாரு. யாழி அங்கிளை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆமாமா, இன்னொன்னு கூட நினைச்சேன், என் திங்ஸ் எல்லாம் சிலதை எடுக்க வேண்டியது இருக்கு, பின்வாசல் வழியா போயிட்டு என் கடைக்குள்ள போய் அதை எடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன், யார் கண்ணையும் படாமன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா மோயாவோட வண்டி வந்து வாசல்ல நிக்குது. யாழிய பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக ஆபீஸ்ல இருந்து நேரா வந்திருப்பான் போல. யாழி பாத்துட்டு இது என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்றா. ஆஹா, என்ன ஒரு ராயல் கால முகத்துல, மாப்பிள்ள நான் தான் உங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வாலண்டியரா இன்வால்வ் ஆகுறாரு. நான் உங்க வீட்டுல தான் கொஞ்ச நாளைக்கு தங்க போறேன், மாப்பிள்ள வீட்டுல தங்கும் போது கிஃப்ட் இல்லாம வர முடியுமா, ஸ்பெஷல் கிஃப்டோட வரேன் அப்படின்னு அங்கிள் பாட்டுக்கு அங்கிருந்து போக, நம்ம வீட்டுல தங்க போறாரா அப்படின்னு மோயா யாழி கிட்ட கேக்குறான். ஆமா, தங்க போறாரு, அவர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாராம், பாதுகாப்பு வேணுமான்னு சொல்ல, ஏன் உங்க வீட்டுக்கு போயிருக்கலாமே உன் அப்பா வீட்டுக்கு அப்படின்னு மோயா கேட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் உங்க அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் யாராவது இருப்பாங்களா, இளவரசன் திங்கோட வீட்டுல தங்குற மாதிரி பாதுகாப்பு கிடைக்குமான்னு யாழி நல்லா இவன் கிட்டயே ஐஸ் வச்சு பேச ஆரம்பிக்கிறா. நீ கூப்பிட்டுட்ட, வேணா நான் சொல்ல முடியும், சரி நம்ம வீட்டே தங்கிக்கிட்டோம், ரூமை ஒதுங்க வைக்க சொல்றேன் அப்படின்னு வண்டியில ஏறி கிளம்பலாம் அப்படின்னு மோயா சொல்லிட்டு இருக்கான். ஓகே, நம்ம பல்ல காட்டிட்டு இருக்கும் போதே அப்ப யாரும் அங்க குரங்க வச்சு வித்த காட்டிட்டு இருக்காங்க. அங்க போற சில பேரு குரங்க வேணும்னே கயிறுல இருந்து ரிலீஸ் பண்ணி விட, அந்த குரங்க நேரா அப்படியே ரோட்ல ஓட ஆரம்பிக்குது. யாழி வண்டியில ஏறதுக்கு முன்னாடியே அவ பக்கத்துல வந்துருது. யாழி குரங்க பார்த்ததும் பயந்து நடுங்குறா. என்னங்க என்னங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. வேகமா மோயா கையில இருக்கிறத தூக்கி போட்டு குரங்க துரத்தி விடுறான். யாழி பயந்து நடுங்கிட்டு வேகமா வண்டிக்குள்ள ஏறி வந்து உட்காந்துக்கிறா. வேகமா மோயாவை கட்டி புடிச்சிட்டு இருக்கா. மோயாவ் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டே பாக்குறான், எதுக்காக ஒரு குரங்கு பக்கத்துல வந்ததுக்கு இப்படி பயப்படுறா அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மோயாவுக்கு கவலையாதான் இருக்கு, யாழி ஏன் அப்படி பயந்தான்னு. யாழி நைட்டு தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு அவ கண்ணு முன்னாடி குரங்கு வந்த மாதிரி இருக்கு. தூக்கத்திலிருந்து முழிக்கிறா, யாரோ ஓடுறாங்க. யாழி என்னாச்சுன்னு பின்னாடியே போய் பார்த்தா, சிங்கின்னு சொல்லிட்டு இவளுக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணுதான். அக்கா, குரங்கு ஓடிச்சு பாத்தீங்களான்னு கேட்க, காலைல வந்துச்சு, ஆனா குரங்கு மோயா துரத்தி விட்டுட்டாரு. சிங்கி இப்ப எந்த குரங்கும் இல்லன்னு சொல்ல, இங்க பாருங்க எனக்கு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கைய காட்டுறா. கையில பெரிய காயம் இருக்கு. சரி நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்ல, இல்லக்கா குரங்கு வந்துருச்சு, இங்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. யாழிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சிங்கி அது வந்துன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு இருந்த இடத்துல யாருமே இல்ல, காணாம போயிருக்கா. சிங்கி எங்க போனான்னு பயந்து போயிட்டு யாழி வேகமா வெளியே வரா. வந்து பார்த்தா அமைதியா இருக்கு அந்த இடம். பார்த்தா எக்கச்சக்கமான குரங்கவ பக்கத்துல கடிக்க வர மாதிரி இருக்கு. யாழி தள்ளிப்போன்னு ஒண்ணு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அது எல்லாமே அவளை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. யாழி ஓடுறவ கீழ இருந்து ஒரு கல் எடுத்து குரங்கு மேல அடிக்க அந்த பக்கமா போயிட்டு இருந்த வேலைக்கார பையன் மேலதான் கல்லு படுது. யாரு இந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு, மேடம் நீங்களா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, குரங்கு, நிறைய குரங்கு இருக்கு, எல்லாம் துரத்திட்டு வருதுன்னு சொல்ல, குரங்கா இந்த இடத்துல எல்லாம் வரவே வராது மேடம், ஃபுல் பாதுகாப்பு இருக்குன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். என்ன சத்தம் அங்க அப்படின்னு மோயா வீல் சேர் தள்ளிட்டு அங்க வந்துட்டு இருக்கான். யாழி வேகமா ஓடி போய் கட்டி புடிச்சுக்கிறா. நிறைய குரங்கு இருக்குங்க, இந்த இடம் முழுக்க குரங்கா இருக்குன்னு சொல்ல, மோயா சுத்தி முத்தி பாக்குறான். இங்கயா, வாய்ப்பே இல்லையேன்னு யோசிக்கிறான். யாழிய வீட்டுல கூட்டு போய் உட்கார வச்சா அண்ணி குட்டி பையன் எல்லாரும் வந்துடுறாங்க. நீ இப்போ ஓகே தானமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. குரங்க பாத்தியாமா, ஊருக்குள்ள குரங்க வந்துட்டு கயிறு இல்லாம விடுறதுக்கு பெர்மிஷனே கிடையாது, இந்த இடத்துல எல்லாம் குரங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, இல்ல குரங்கு நிறைய இருந்தது, நான் பார்த்தேன், என்ன அட்டாக் பண்ண வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாழி சொல்லிக்கிட்டே இருக்கா. மோயா அவளே குறுன்னு பாத்துட்டு இருக்கான். தெரியும் நீங்க என்ன யாருமே நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு யாழி சொல்றா. மோயா பாக்குறான், நல்லா தேடுங்க, ஒரு இடத்த கூட விடாம தேடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான்.
சரி ஓகே, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருங்க, நாங்க வெளிய போறோம் அப்படின்னு அண்ணியும் குட்டி பையனும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. மோயாவை பாக்குறான். யாழி பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். யாழி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, குரங்கு நிறைய இருந்தது அப்படின்னு சொல்ல, யாழிய பாத்துட்டு மோயா, மலையில கூட குரங்கு நிறைய இருந்ததுன்னு சொன்னல அப்படின்னு கேக்குறான். ஆமா, அங்க ரொம்ப திமிரு பிடிச்ச குரங்குங்க, என்ன கூட கடிச்சிருக்கு, என் கைய பாருங்கன்னு சொல்ல, கையில அத்தனை இடத்துல கடிப்பட்டு அந்த இடம்லாம் ஆறுன மாதிரி தழும்பு தழும்பா இருக்கு. மோயாவே ஷாக் ஆயிடுறான். எங்க காட்டுன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறா. நீ இங்கேயே ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்ப, தூக்கம் வரல, பயமா இருக்குன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. நீ தூங்குற வரைய இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், ஓகேவா அப்படின்னு மோயா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். அவ கையை பிடிச்சிட்டே யாழி நல்லா தூங்கி போயிடுறா. அப்புறம் நம்ம மோயா வெளியே வந்துட்டா. அசிஸ்டன்ட் சொல்றான், குரங்கெல்லாம் இல்லவே இல்ல பாஸ் அப்படின்னு. பரவாயில்ல, இன்னும் ஆளுங்களை வச்சு தேட வையின்னு சொல்ல, ஆளுங்க தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில யாழி, யாரும் என்ன நம்ப மாட்டாங்கன்னு சோகமா வேலைக்கார பொண்ணுட்டு சொல்லிட்டு இருக்கா. யாரு நம்பாட்டி என்ன, உங்க புருஷன் நம்புறாரு. குரங்கு வித்த காட்டுறதுக்காக ஊருக்குள்ள வந்தவங்க எல்லாருக்கும் 1 மாசத்துக்கு தேவையான காசை கொடுத்து ஊரை விட்டு அமிச்சிட்டாரு. ஊருக்குள்ள ஒரு குரங்கு கூட இருக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டாரு. காசை அவர் சொந்த காசுல இருந்து கொடுத்திருக்காரு. எல்லாம் உங்க மேல இருக்க பாசம் தானேன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு யாழி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. சிரிச்சுட்டே அமைதியா நிக்கிறா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.